எஸ்கே ஆன்லைன் நண்பர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாள் வீடியோவில் நான் எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்கறது, போர்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கறது, பிசிக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுன்றதை பற்றி சொன்னேன். நீங்கள் அதை பார்க்காட்டி நீங்கள் மேல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் எப்படி இந்த இதுக்கு ரவுட்டிங் செய்கிறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து நான் செய்ய போகிற ரவுட்டிங் வந்து RIP2 RIP version 2. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிற RIP version 2க்கு என்ன மாதிரி செய்கிறேன்னா, இந்த ரவுட்டரில் போய் நீங்கள் இதில் உள்ள பக்கத்தை என்னென்ன நெட்வொர்க் இருக்கோ அந்த நெட்வொர்க்கை சொன்னால் சரி. எப்படி கன்ஃபிகரேஷன் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். எனேபிள் மட்டும் போங்க. கன்ஃபிகரேஷன் டெர்மினலுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ரவுட்டர் ரவுட்டர் RIP பண்ணி கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் வெர்ஷன் 2 கொடுக்குறேன். வெர்ஷன் 1 இருக்கு, வெர்ஷன் 2 கொடுத்துக்கொள்கிறேன். வெர்ஷன் 1 பாய்க்கு வந்து கிளாஸ் ஃபுல் ஐபி அட்ரஸுக்கு, அதை விட இது எஃபிஷியன்ட் கூட. அதோடைய தான் வெர்ஷன் 2 நான் இப்போ எப்படி செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். வெர்ஷன் 2க்கு மாத்திரக்கு வெர்ஷன் அடித்து 2 அடிச்சுக்கிட்டா சரி. இப்போ இது வந்து R1 வழியாக நான் பக்கத்தோட என்ன நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க்கை கொடுத்து அதுக்கு பிறகு ஒயிட் கார்ட் மார்க்ஸ்ன்றதை கொடுக்குறாரு. ஒயிட் கார்ட் மார்க்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதை பற்றி சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 30 இருக்கு. இதுண்ட சப்நெட் மாஸ்கின்ற எதிரானது தான் ஒயிட் கார்ட் மார்க்ஸ். இப்போ இதுண்ட சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.252. அப்போ நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கிறேன்டா, இதை 255லேருந்து கழிச்சு போட்டிங்கன்னா சரியாக வரும். ஓகே, நான் முதலாவதுக்கு எப்படி செய்கிறேன்றதை பற்றி சொல்கிறேன். இந்த முதலாவது இந்த நெட்வொர்க் அட்ரஸ் வந்து 10.10.10.10.0. இதுதான் இந்த நெட்வொர்க் அட்ரஸ். இங்கால் சைட்டில் உள்ள நெட்வொர்க் அட்ரஸை கொடுக்கணும். நீங்கள் இங்கால் சைட்டில் உள்ள நெட்வொர்க் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கால் சைட்டில் உள்ள நெட்வொர்க் அட்ரஸ் என்ன நெட்வொர்க் நினைஞ்சிருக்கோ அந்த நெட்வொர்க்கை கொடுக்கணும் நீங்கள். ஓகே, இந்த நெட்வொர்க் வந்து 10.10.10.0. சப்நெட் மாஸ்க் வந்து 255 போனால் 0.0.0. அதனால 255லேருந்து 252 போயிதுண்டா 3. ஓகே, நான் கொடுத்து அதுக்கு முதல்ல நான் ஒரு பிள்ளை விட்டுட்டேன். முன்னுக்கு நெட்வொர்க் கண்டு கொடுக்கணும். NETWORK நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க் என்ன பிள்ளை விட்டுருக்கேன். நெட்வொர்க் கண்டு கொடுக்கணும். சப்நெட் மாஸ்க் சரிதானே. .10.10.10.0 0.0.0.3. ஓகே, நாங்கள் அடுத்த நெட்வொர்க்கு கொடுப்போம். என்ன தெரியல, பார்ப்போம். 192.168.200.0 0.0.0.255. என்ன பிள்ளை விட்டுருக்கேன். ஒயிட் காஸ்ட் மார்க் கொடுத்ததுல தான் பிள்ளை. வெர்ஷன் 2 தானே. ஓகே, ஒயிட் கார்ட் மார்க்ஸை கொடுக்காம நார்மல் நெட்வொர்க்கை கொடுத்துக்கொள்ளும். நார்மல் நெட்வொர்க்கை கொடுக்க இது வேலை செய்யுது. நார்மல் ஓகே, நாங்கள் வந்து நெட்வொர்க்கே கொடுத்துக்கொள்கிறேன். இது வந்து ரவுட்டிங் 1. ஓகே, 0. அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் உள்ளதுக்கும் கொடுத்துக்கொள்ளுங்க.
enable configuration terminal, rip router rip நீங்க கேள்வி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அங்கே என்ன அடிக்கணும்ன்றதை காட்டும். ஓகே, rip version 2 network 192.168.100.0. ஓகே, நெட்வொர்க் கொடுத்தாச்சு. அதே மாதிரி 10.10.0. this is the network version 2. ஓகே, இப்போ வந்து நான் ரிப் கொடுத்துருக்கேன் இதுக்கு. இப்போ நீங்கள் இதுலேருந்து இதுக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில்ட் ஆகும், செகண்ட் டைம் போனீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இப்போ வேணால் நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம். இது மாதிரி வேறு வழியும் இருக்குது. நீங்கள் இதில் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் பிங் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். பிங் 192.168.200.10. இப்போ நீங்கள் இதில் பிங் பண்ணீங்கன்னா ரிப்ளை பண்ணுது. இப்போ இது ரிப்ளை வேலை செய்யுது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் நாங்கள் ERGRP எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம்.